அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை எந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகத்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே முழு முதல் கடவுளை நமக வாழ்க. இது அகிலாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நலமுடன் தான் இருக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காணவிருப்பது கேது பகவான் பற்றி. நவகிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் கேது பகவான். தகப்பன் வழி காரகர் என்றும் கூறப்படும் கேது பகவான் நெருப்பு ராசிகளில் மிகவும் வலிமையாக செயல்படுவார். அவருடைய நட்சத்திரமான அஸ்வினி மேசம் நெருப்பு ராசியிலும், மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி நெருப்பு ராசியிலும், தனுசில் மூலம் நட்சத்திரம் நெருப்பு ராசியிலும் ஒளிந்திருக்கும். அதனால் நெருப்பு ராசியில் அதிக பலம் பெற்ற கேது பகவான் ஞான காரகன் என்று சொல்லப்படுவார். ஞானத்திற்கும் சிற்றின்பத்தை வெறுக்கப்படுபவர். கேது பகவானே ஒரு உயிர் வாழ்வதற்கு மூலாதாரமாக செயல்படுவார். நமது மூலம் என்பது ஆசன வாயு பகுதியில் உள்ள இடத்தை கேது பகவான் குறிப்பார். தொப்புள் கொடியிலிருந்து கீழ்ப்பகுதியில் உள்ள அனைத்தும் கேது பகவானை குறிக்கும். பஞ்சபூதங்களில் மண்ணை, அதாவது இந்த பூமியை முழுவதுமாக பயன்படுத்தி நாம் நடந்து செல்லும் இந்த பூமியானது கேது பகவானையே குறிக்கும். இதற்கு கீழ் உள்ள கடல் மட்டமும் கேது சார்ந்த இடங்களும், கடலும் கடல் சார்ந்த இடங்களும் கேது பகவானை குறிக்கும். அப்போ ராகு தலைப்பகுதி, கேது வால் பகுதி என்று கூறப்படுகிறது. அதனால்தான் ரஜ்ஜு பொருத்தத்தில் அவருக்கு பாத ரஜ்ஜு என்று சொல்லப்படும். இந்த பூமிக்கு அதிதேவதையான காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவின் அதிதேவதை கொண்ட புத பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பாத ரஜ்ஜு என்று சொல்லப்படும். அப்போ ரஜ்ஜு என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான திருமண பொருத்தங்களில் பாத ரஜ்ஜு ஏன் கேதுவிற்கும் புதனுக்கும் கொடுக்கப்படவில்லை என்றால், இந்த புதன் என்பது இந்த பூமி தான். கேது என்பது இந்த பூமிக்கு கீழ் உள்ள பகுதிகள், கிணறு சார்ந்த இடங்கள், குளம், குட்டைகள் மற்றும் வாழ வழி இல்லாமல் வழிக்கரையில் வந்து வாழ்பவர்களுடைய ஆதிக்கம், கேதுவின் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர் கீழ் உள்ள சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் மற்றும் தனுசு மகரத்தில் அதிக வலுப்பெறுவார். மேலுள்ள 6 ராசிகளில் இவருடைய வலிமை குறைவாகவும், கீழுள்ள 6 ராசிகளில் இவருடைய வலிமை அதிகமாகவும் காணப்படும். இவரே தகப்பன் வழி மற்றும் தகப்பன் வழி பாட்ட காரகர் என்றும் கூறப்படுவார். அப்பேற்பட்ட கேது பகவான் ஞானத்திற்கு அதிதேவதையான இவர் அஷ்டசித்தி வித்தைகளில் வித்வேஷண வித்தைக்கு இவரே பொறுப்பேற்பார். பாலினத்தில் ஆண் பாலினமா பெண் பாலினமா திருநங்கை பாலினமா என்று பிரித்து காட்டுபவர் கேது. அப்போ கணவன் மனை ஒற்றுமையை குறைக்கும் கேது பகவானுடைய அதிதேவதையாக காளியம்மனே வருவார். காளி ஞானத்திற்கு பேர் போன காளியம்மனுடைய திசைகள் அனைத்து தெய்வங்களும் எந்த திசையை நோக்கி இருந்தாலும் காளி என்பவள் நமது மூலாதாரத்தில் இயங்குபவர் என்பதால் அவருடைய திசை எப்போதுமே வடக்கு முகமாக செயல்படும். கேது பகவான் பற்றி இன்னும் நிறைய உண்டு. இந்த கேது பகவான் பிண்டத்தைக்கு அதிபதியாக வருவதால் ஆண் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய குருவின் புனர்பூஷம், வீசாகம், பூரட்டாதி மற்றும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் மற்றும் சித்திரை, அவிட்டம், மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் இறந்தவர்களுக்கு பிண்டம் கொடுக்க வேண்டும். அது கடற்கரை ஓரத்தில் கேது பகவானையே சாரும். அண்டம் என்பது இந்த உலகம், அது பெண் பாலினத்தையும், பிண்டம் என்பது ஆண் பாலினத்தையும் குறிக்கும். அதனால் முன்னோர்களுக்கு திதி செய்து இறை வழிபாட்டோடு கேது சார்ந்த இடங்களும் 12 கட்டங்கள், 12 ராசிகள் என்பது 12 ஜோதிர் லிங்கங்களை குறிக்கும் என்பதாலும், கேது பகவானுடைய அதிதேவதை பிள்ளையார் விநாயகர் பெருமான் என்பதாலும், காளகஸ்தியில் உள்ள பாதாள விநாயகர் இருப்பதிலே மிகவும் வலிமை பெற்ற சக்தி வாய்ந்த விநாயகராக செயல்படுகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால் கேதுவை போற்றி வழிபடுவோம். கேது பகவான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தோம் என்றால் நிச்சயம் கேதுவின் கர்மாவிலிருந்து நாம் விடுபடலாம். கேது பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் ஒரு கைதேர்ந்த மருத்துவர்களையும் பெரிய விஞ்ஞானிகளையும் உருவாக்க முடியும். அப்பேற்பட்ட கேதுவின் பலம் பெற்ற ஒரு இடத்தில் இருந்தால் சாதாரண குடும்பத்தில் பிறப்பெடுத்தாலும் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் உலக புகழ் பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக நைட்ரஜனில் கேது அதிகமாக கடல் ஓரத்தில் இருக்கிறார். சமதள பரப்புக்கு கீழ்மட்டம் கடல் மட்டம் என்பதால் அங்கே கேதுவின் பலம் பொருந்தியவர்கள் பிறப்பு சாதாரண குடும்பத்தில் பிறப்பெடுத்தாலும் உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ கடலும் கடல் சார்ந்த இடங்களும் கேது அப்படிங்கும்போது ராகு நமது தலைப்பகுதியானது வானத்தை நோக்கி உள்ளது. நமது தலை மண் பகுதி பூமியை நோக்கி கிடையாது. நமது கால் பகுதி தான் பூமியை நோக்கி உள்ளது. நமது கால் பகுதி கேதுவாகவும் நமது தலைப்பகுதி ராகுவாகவும் போற்றப்படுகிறார்கள்.
அந்த தலைப்பகுதி ராகுவை குறிக்கும் என்பதால் ராகு மலைகள் சார்ந்த இடங்களில் உள்ள சஞ்சாரம் செய்வதால் ராகுவின் கர்மா, ராகுவின் தோஷங்கள் நீங்கும். அப்போ ராகுவின் பலம் பெற்ற இடங்களாக மலைகள், குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்வார்கள். அப்போ குமரன் இருக்கும் இடமெல்லாம் ராகுவின் பலம் பெற்ற மக்கள் வசிக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ ராகுவின் பலம் பொருந்தியவர்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்தில் பிறப்பெடுப்பவர்களும் காற்று ராசிகளில் மிகவும் பலம் வாய்ந்த ராசிகளாக மிதுனம், துலாம், கும்பம் அமைய பெறும் என்பதும் நிதர்சனமான உண்மை. நெருப்பு ராசிகளில் பலம் பெறும் கேது பகவான், காற்று ராசிகளில் பலம் பெறும் ராகு பகவான், இவர்கள் இருவரும் தான் நமது தாய் தகப்பன் வழி உறவுகளாக கூறப்படுகிறது. இந்த கர்மா தாய் வழியா தகப்பன் வழியா எந்த கர்மாவை இந்த பிறப்பில் இந்த குழந்தை அனுபவிக்கப் போகிறது என்று தீர்மானிப்பவர் தான் சனி பகவான். அவர் நீர் ராசிகளில் சஞ்சாரம் செய்து கடலும் கடல் சார்ந்த இடங்களும், ஆறுகள் சார்ந்த இடங்களும், மலை ஆகாயத்தை நோக்கி இருக்கும் வானம் ராகுவை குறிக்கும் என்பதால் அங்கிருந்து பொழியக்கூடிய மலையானது பூமியை நோக்கி கேதுவையும் ராகுவை இணைக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு உண்டு. அப்படிங்கும்போது பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் நமது உடலில் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது? மிக அற்புதமான இயக்கம் இது. நமது உடலின் முன்பகுதியில் பஞ்சபூதங்களும், உடலின் பிற்பகுதியில் முதுகுத்தண்டின் வழியாக 7 சக்கரங்கள் 7 கிரகங்களாக நமது உடலில் செயல்படுகின்றன. அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் நேர்வினை ஆற்றலும் உண்டு, எதிர்வினை ஆற்றலும் உண்டு. அப்போ ஒரு திசை நடந்து கொண்டிருக்கிறது ஒரு குழந்தைக்கு என்றால் அது எந்த திசை நடக்கிறதோ அந்த திசைக்கு உண்டான கர்மாவை சரி செய்தால் அந்த குழந்தை இந்த பூமியில் அந்த திசை முழுவதும் எந்த விதமான பாதகத்தையும் அனுபவிக்காது, யோகத்தை மட்டுமே அனுபவிக்கும். ஒரு உதாரணமாக கேது திசையே ஒருவருக்கு நடந்து கொண்டிருந்து திருமண தடை ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய கர்மா, நமது உடலில் சிய மவன என்ற கர்மாவை நீக்கினோம், அதை நமது உடலின் மூலம் உடம்பு மூலியமாக அதை நாம் நிவர்த்தி செய்தோம் என்றால் நிச்சயமாக இந்த தடை நீங்கும். சியம் அவன, சிவாய நம என்பது சுக்கிரனின் கர்மா, நமச்சிவாய என்பது சூரியனின் கர்மா. இது 2 மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் கேதுவின் கர்மா சியம் அவன. பஞ்சாட்சரத்தை நமது பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடலில் நாம் இயக்கினோம் என்றால் நிச்சயமாக கேது பகவான் 7 ஆண்டு காலம் கெடுதல் செய்யாமல் நன்மைகளையே வாரி வழங்குவார். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன். வணக்கம்.